पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्त अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா வரிசையா நம்ம முக்கியமானது இந்த அத்தியாயம் ஃபுல்லா, அடுத்த அத்தியாயம் ஃபுல்லா பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப மனசுல வச்சுக்கணும், சம்பத் உபாசனை. இதுதான் இந்த 2 சாப்டரோட தாற்பயம். சம்பத் உபாசனை அப்படின்றது என்ன அப்படின்னா, பிரதீகம் ஓங்காரத்தை முடிச்சாச்சு. ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா 8வது சாப்டர்ல எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லி முடிச்சாச்சு. இந்த சம்பத் உபாசனை பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, எந்த மூர்த்தத்தை, எந்த இஷ்ட தேவத்தையை நம்ம வச்சிருக்கோமோ அந்த இஷ்ட தேவத்தையை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், லிமிட்ல இருந்து அன்லிமிட்டுக்கு கொண்டு போறோம். அப்ப அன்லிமிட் கொண்டு போகணும் அப்படின்னா ஈஸ்வர குணங்களை ஒரு விக்கிரகத்திலையும் நம்மளோட இஷ்ட தேவத்தையிலையும் நம்ம பார்க்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் விட்டு போச்சு. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா மூர்த்தி தியானங்கள் இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூர்த்தத்து மேல எல்லாத்துக்கும் ஒரு டெய்டி மேல நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், இந்த சம்பத்தை கொண்டு வர்றதில்லை, சம்பத் உபாசனையை கொண்டு வர்றதில்லை. சம்பத் உபாசனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் எல்லாம் அப்படின்னு கொண்டு வரும். நான் முருகரை கும்பிடுறேன் அப்படின்னா இந்த முருகர் தான் பார்த்தீங்கன்னா சர்வமா இருக்கார், அந்த முருகர் தான் சர்வமா இருக்கார், எல்லாம் அவர் தான் அப்படின்னு கொண்டு வரும். சிவனை கும்பிட்டீங்கன்னா சிவன் தான் எல்லாம் அப்படின்னு கொண்டு வரும். விஷ்ணுவை கும்பிட்டீங்கன்னா விஷ்ணு தான் எல்லாம். அம்பாலை கும்பிட்டீங்கன்னா அம்பாள் தான் எல்லாம். நீங்க அந்தந்த புராணங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரிதான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த லிமிட் கான்சியஸ்னஸ்ல இருந்து நமக்கு என்ன பண்ணணும், அன்லிமிட்டுக்கு போகணும். நம்மளோட தாற்பயம் சர்வம் பிரம்மமயம் ஜெகத், இதுதான் நம்மளோட தாற்பயம். ஈஷாவாசியம் இதம் சர்வம். இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரன் அப்படின்ற ஞானத்தினால மறைக்கணும். மந்திரம் ஈஷாவாசிய மந்திரத்துல முதல் மந்திரமே சொல்லுது, இது எல்லாம் நாம ரூபமா இருக்கிறது. இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேற வேற பேர் வச்சு பார்த்துருக்கோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கணும். கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு, இது மாதிரி அநேக ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கணும். எப்படி சுவாமி மூடி மறைக்கிறது அப்படின்னா, தங்கம்ன்ற ஞானத்தினால என்ன பண்ணணும், மூடி மறைக்க வேண்டும். கம்மல் தங்கம், மூக்குத்தி தங்கம், ஒட்டியானம் தங்கம், பிரேஸ்லெட் தங்கம், நெக்லஸ் தங்கம் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதை எல்லாத்தையும் நாம ரூபமா பார்க்காம, நாம ரூபத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமான தத்துவத்தை வச்சு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு பார்க்கும்போது, முதல்ல அபியாசத்தினால என்ன வரும், இது மூக்குத்தி கம்மல் அப்படிதான் தோணும். ஆனா மனசுல என்ன பண்ணணும், இது மூக்குத்தி கம்மலா இருக்கிற நிலையில அது பொய், வாஸ்தவம் தங்கம், வாஸ்தவம் தங்கம் அப்படின்னு ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நாமரூபம். இந்த நாமரூபத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஈஷா வாசியம், ஈஸ்வர ஞானத்தினால வாசியம் அப்படின்னா மூடி மறைக்க வேண்டும். எப்படி மறைக்கிறது, பாவிக்கிறது. இந்த வாஸ்தவத்துல நாமரூபம் பொய்யானது, இருக்கிறது கான்சியஸ்னஸ் மட்டும்தான், பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு பாவிக்கிறதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப பார்க்கறது எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார்க்கறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பத் உபாசனை அப்படின்னு பேர். அப்ப இந்த சம்பத் உபாசனையில நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாத்தையும்
மழை பெய்யுது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தான். சூரியன் ஈஸ்வரன் தான். வெயில் அடிக்கிறான், ஈஸ்வரன் தான். மழை பெஞ்சால ஈஸ்வரன், வெயில் அடிச்சால ஈஸ்வரன். சந்திரனும் ஈஸ்வரன், சூரியனும் ஈஸ்வரன், இந்த பூமியும் ஈஸ்வரன், கடலும் சமுத்திரமும் ஈஸ்வரன். எல்லாம் ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்மமா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறார். இந்த இதை பார்த்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நேற்று பார்த்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடம் ஆரம்பிக்குது. 20வது ஸ்லோகத்தை வந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஏ புனக அக்ஞாஹா காம காமாஹா. 20வது ஸ்லோகம் 34வது மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏ புனக எவர்கள், எப்பவுமே நல்லவனை பத்தி பேசணும், கெட்டவனை பேசணும், கெட்டவனை பத்தி பேசணும், நல்லவனை பத்தி பேசணும். இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை சர்வாத்ம பாவத்தோட ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்து வரணும். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு மனசுக்குள்ளார வரணுமே, ஓ ஈஸ்வரனை இப்படிதான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. யாருமே சகஸ்ரநாமத்தை எடுத்து பார்க்கறதே இல்லை. எல்லா தேவத்தையோட சகஸ்ரநாமத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். ஐயோ இதுல இருக்கிறதெல்லாம் இதுல இருக்கு, இதுல இருக்கிறதெல்லாம் இதுல இருக்கு. ஏன் பேரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு தேவத்தையை வச்சுங்க. ஏதாவது ஒரு தேவத்தை இருக்கு, ஆனா அந்த தேவத்தை தான் எல்லாரும் பாருங்க. சகஸ்ரநாமங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கிறது. நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டோம், அர்ச்சனை பண்ணிட்டு மீனிங் பார்க்காம என்ன பண்ணிட்டோம், அர்ச்சனை லட்ச அர்ச்சனை பண்றது, கோட்டி அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு சகஸ்ர அர்ச்சனை பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டோம். அப்ப யாராவது ஒருத்தர் இப்ப உட்கார்ந்து நம்ம பாடம் படிக்கிற மாதிரி ஈஸ்வரனை இந்த விதமாதான் பார்க்கணும்னு ஒரு சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்றது. ஆனா உலகத்துல அது மாதிரி பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கலையே. அப்ப கிடைக்காதவங்க யார் இருக்காங்க, ஏ புனக அக்ஞாஹா, எவர்கள் இந்த ஈஸ்வர ஞானத்தை அடையாதவர்களா, ஈஸ்வரனை பத்தின புரிதல் இல்லாதவங்களா, அஜ்ஞானிகளா இருக்காங்களோ, அந்த அஜ்ஞானிகள் என்ன பண்றாங்க, ஈஸ்வரனை எப்படி அணுகிறாங்க, காமகாமாக. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமதேனு மாதிரி தான் பகவான். நம்ம இதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்காக தான் நம்ம அணுகிறோம் பகவான்கிட்ட. அப்ப அதனால காமகாமாக என்னது, நிறைய காம விஷயங்களையே ஆசைப்படுகிறவர்களாக அஜ்ஞானிகளாக எவர்கள் இருக்கிறார்களோ, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாம இருக்காங்களோ, அவங்களுக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். 20வது ஸ்லோகம் வந்துருங்க. த்ரைவித்யாமாம் சோமபாஹ பூதபாபாஹ, த்ரைவித்யாமாம் சோமபாஹ பூதபாபாஹ, யஜ்ஞைரிஷ்டுவா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே, யஜ்ஞைரிஷ்டுவா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே, தே புண்யமாசாத்ய சுரேந்திரலோகம், தே புண்யமாசாத்ய சுரேந்திரலோகம், அஷ்ணந்தி திவ்யான் திவி தேவபோகான், அஷ்ணந்தி திவ்யான் திவி தேவபோகான், த்ரைவித்யாமாம் சோமபாஹ பூதபாபாஹ, யஜ்ஞைரிஷ்டுவா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே, தே புண்யமாசாத்ய சுரேந்திரலோகம், அஷ்ணந்தி திவ்யான் திவி தேவபோகான். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். திரைவித்யா அப்படின்னா என்ன எடுக்கணும் சுவாமி அப்படின்னா, திரைவித்யானா 3 வித்யைகள், ரிக்யஜு சாமம், 3 வேதங்களுக்கு பேரு திரைவித்யா அப்படின்னு பேரு. சுவாமி வேதம் 4 தானே சுவாமி? யாராவது கேள்வி கேட்கலாம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லும் போது 4ன்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா 3 மட்டுமே சொல்லும். ரிக்யஜு சாமம், அதர்வனத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுரும். ஏன் சுவாமி அதர்வனத்தை விட்டுட்டு ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பெண்டிக்ஸ். இந்த 3 வேதங்கள்ல என்ன சொல்லாம விட்டு போச்சோ அதை மட்டும் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதர்வன வேதம். இந்த 3 வேதத்தோட சேர்ந்ததா அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அப்ப நிறைய இடத்துல திரைவித்யான்னு இருக்குன்னா ஏன் அதர்வன வேதத்தை விட்டுட்டாங்கன்னு தெரியணும். இந்த லிங்குவிஸ்டிக்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லாத ஆட்கள், பரம்பரை குரு பரம்பரை இல்லை முறையா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதர்வன வேதம் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்தது, இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 3 வேதங்கள் தான் இருந்துச்சு, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதுல சொல்லாம விட்டது எல்லாம் அது தனியா வந்து பாத்தீங்கன்னா அதர்வன வேதம் தனி வேதமா கொள்ளப்படுவதில்லை. இந்த 3 வேதங்களை பிரயோகிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே
அதுல இருக்கிறதுனால 4வதா இருக்கிறத 4ன்னு சொல்லாம 3க்குள்ளார அடக்கம்னு சொல்றோம். அப்ப திரைவித்யான்றதுக்கு அர்த்தம் ரிக்யஜு சாமம். இந்த 3 வேதங்கள்ல சொல்லப்பட்ட கருமங்களை நல்லா பண்ணி, என்ன கருமங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது சாஸ்திரத்துல கர்மகாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோமரசத்தை வச்சு பண்ணக்கூடிய கருமங்கள் ஏகாக அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு நாள்ல பண்ணக்கூடிய கர்மம், ஒரு மாசத்துல பண்ணக்கூடிய கர்மம், ஒரு வருஷம் பண்ணக்கூடிய கர்மம், துவாதசாகான்னு ஒரு கர்மம் இருக்கு, 12 மாசம் பண்ணக்கூடிய கர்மம். இது மாதிரி நிறைய கருமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோமரசத்தை பேஸ் பண்ணி இப்பவும் இருக்கு. சோமரசம் வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா சோமக்கொடின்னு நம்ம சொல்றோம். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சோமக்கொடி அவைலபிளா இருக்கு, கேரளால மட்டும். அது சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் வந்து சாபம் கொடுத்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளால இருக்கிற எந்த ஒரு திரவியத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, யஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப சோமலதா இருந்தாலும் கூட இப்ப யாரும் சோமலதாவை இப்ப யூஸ் பண்ண முடியாது. முன்னாடி காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சோமலத்தையை இடிச்சு அதுல இருந்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா திரவியமா, ஹோம திரவியமா பயன்படுத்தி பண்ணக்கூடிய சோமயாகங்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சோமயாகம் ஒண்ணுதான் அப்படின்னு. சோமயாகம் ஒரு நாள்ல பண்றதுல இருந்து ஒரு வருஷம் பண்ற வரைக்கும் விதவிதமான சோமயாகங்கள் இருக்கு. இந்த யாகங்கள் மூலமா இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு சுவாமினா, சோமயாகமா இருக்கட்டும், வாஜ்பேயி யாகமா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய யாகங்கள், ஹோமங்கள், நிறைய ரிச்சுவல் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கலோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் நல்லா சோமபானத்தை, இங்க சோமரசத்தை ஆகுதி கொடுத்தீங்க, அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா சோமபானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா குடிச்சுக்கிட்டு, ஒயின் தான், வேற எதுவும் இல்லை. நல்லா ஒயினை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஒயின் கிடைக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் எடுக்கல. ஏன் அப்படின்னா அதெல்லாம் இங்க ரொம்ப மோசமானது. ஒயின் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா திராட்சையில இருந்து பண்றது. அதே மாதிரி சோமபானம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குடிக்கலாம், ஆனந்தமா எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் தெரியாது. என்னது பட்டர் ஸ்காட்ச் இது ஒன்று சொல்லுவாங்க, பட்டர் ஸ்காட்ச் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதுல இல்லை சிலதெல்லாம் ரொம்ப இதா இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க. நிறைய ஐட்டம், நல்ல நல்ல ஐட்டம்லாம் இருக்கு, ட்ரைலாம் பண்ணாதீங்க, சொர்க்கத்துக்கு போய் பார்த்துக்கலாம். அப்ப சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான சோமபானங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடித்து, அது குடிக்கிறதுனால என்ன சுவாமி ஆகும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க அரிஷ்டம் சாப்பிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இளமையோட இருக்கிறோமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க சோமபானத்தை சாப்பிட 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 அங்க ரோகம் இருக்காது, மரணம் இருக்காது, இது மாதிரி எதுவுமே இல்லாதவர்களாக சோமபாகா. சோமபாகான அர்த்தம் சோமரசத்தை பானம் பண்ணவங்க, குடித்தவர்களாக. பூத்த பாப்பாக, நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாப்பங்கள் நஷ்டமடைந்தவர்களாக. பூத்த அப்படின்னா சுத்தி, பாப்பாக பாப்பங்கள் சுத்தி அடைந்தவர்கள். அங்க சொர்க்கத்துக்கு போய் நல்லா சுத்தி அடைந்தவர்களாக யாரெல்லாம் இருக்கா சுவாமி அந்த இடத்துல அப்படின்னா, நிறைய வசுவாதி தேவர்கள், இந்திரன், வசு, அது மாதிரி வாயு, அக்னி அப்படின்னு ஏகப்பட்ட தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்கள். அவங்களாம் யார் சுவாமி அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாருமே நான் தான் அவங்க ரூபத்தில் இருக்கேன். அப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கின்ற என்னை, அப்ப யாரு, வசுரூபத்தில் அஷ்ட வசுக்களா இருக்கிறதும் பகவான் தான், இந்திரனா இருக்கிறதும் பகவான் தான், வாயுவா அக்னியா இருக்கிறதும் பகவான் தான். ஒரே ஆள் தான், மல்டி பர்சனாலிட்டி, நிறைய கேரக்டர் எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துல இருக்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம பகவானா இருக்கும் அப்படின்னு, அவங்களுக்கு தெரியாது. அதான் விசித்திரம். இப்ப நம்ம யாரு, நம்மளும் பகவானா தான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் நினைச்சுட்டு இருக்கோம், நான் பரமஹம்சானந்தாக்கும் அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல பரமஹம்சானந்தா ரூபத்துல இருக்கிறதும் ஈஸ்வரன் தான், ஒவ்வொருத்தர் ரூபத்துல இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். ஆனா நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தனித்தனி பர்சனாலிட்டியா தேகத்துல அபிமானம் வச்சிருக்கோமோ, இதே மாதிரி தான் தேவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு அந்த தேவ சரீரத்தில் அபிமானம் வச்சவங்களா இருக்காங்க. ஆனா பகவான் தான் எல்லா சரீரங்களாவும் அவர் இருக்கார். அப்படிப்பட்ட வஸ்வாதி தேவதா ரூபங்கள்ல இருக்கக்கூடிய என்னை யார், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் யஜ்யங்களால், இங்க நிறைய பிராமண கஷத்திரிய வைசியர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞைஹி அப்படின்னா யஜ்யங்களால் பூஜிக்கிறாங்களோ, ஈஷ்டுவா, யஜ்ஞேர் ஈஷ்டுவா. யஜ்யங்களால இந்தியா ஃபுல்லா நிறைய யஜ்யங்கள் நடந்துகிட்டே இருக்கு, நல்லா போயிட்டே இருக்கு.
அந்த யஜ்யங்களால எதை பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா சொர்க்கத்தின் பிரார்த்தயந்தே. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா யாகங்கள் பண்ணியும் புத்தி இல்லாதவங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சொர்க்கத்தை பிரார்த்திக்கின்றார்கள். சொர்க்கத்தின் அப்படின்னா சொர்க்கத்தை செல்லுகின்ற பாதையை பிரார்த்திக்கின்றார்கள். இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா சொர்க்க ரதம்னே வந்து பாத்தீங்கன்னா டெட் பாடியை கொண்டு போற எல்லா வாகனத்திலையும் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா மோட்ச வாகனம்னு எதுவுமே எழுதல. எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கம் போகணும், சொர்க்க ரதம் எல்லாத்துலயும் அதே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அனாதி காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல் என்னவா இருக்குன்னா ஜன்னத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு பரமபிதா இருக்கிற பரலோகத்துக்கு போகணும், அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகணும். இப்படிதான் எல்லாத்துக்கும் புத்தியில இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ணக்கூடிய யஜ்யங்கள் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா சொர்க்கத்தின் பிரார்த்தயந்தே, சொர்க்க கத்தியை வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை பிரார்த்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். சரி, இங்க யாகம் பண்ணீங்க, காசுக்கேத்த தோசை, எந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாகங்கள் பண்ணிருக்கீங்களே, ஏன்னா ஒவ்வொரு யாகத்திலையும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு மசால் தோசை கேட்க முடியாது, 50 ரூபா கொடுத்துட்டு நெய் ரோஸ்ட் கேட்க முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குல்ல. இதே மாதிரிதான் நம்ம என்ன கன்சியூம் பண்ண விரும்புகிறோமோ அதுக்கு ஏற்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற விலையை கொடுத்தாதான் அந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணக்கூடிய யஜ்ஞ யாகாதிகளோட தாரதமியம் இருக்கு, ஒவ்வொருத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. இந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்க லோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே சொர்க்க பதவின்னு நிறைய இருக்கு. நம்ம இங்கே சொல்கிறோம் அப்ராடு போகிறாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்ராடு போனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாருன்னு நமக்கு தெரியாது இல்லை. முன்னாடி காலத்துலலாம், இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. முன்னாடி காலத்துலலாம் வந்து ஒட்டகத்து சாணி எடுக்கிறதுக்காக அங்கே போயிருப்பான். ஆனால் வரும்போது எப்படி பண்ணுவான், நல்லா இது பண்ணிட்டு சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடிட்டு இருப்பான். நாங்களாம் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அவன் அங்கே போய் வேலை செய்கிறது நமக்கு தெரியாது. ஒட்டகத்து சாணி எடுத்துக்கிட்டு இருப்பான் பாவம். அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மெய்டாக இருப்பான், இது பண்ணுவான். ஆனால் இங்கே உள்ளூருக்கு வந்தானா என்ன பண்ணிப்பான், தன்னை பற்றி பெருசாக நான் அப்ராட்ல இருக்கேன்ல, நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்ராடு போகிற மாதிரி. அப்ராட்னா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸில் எத்தனை இருக்குது. அதே மாதிரி யூரோப் போகிறேன் அப்படின்னா யூரோப் போகிறவங்களெல்லாம் உத்தமமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது. ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க வந்துடாதீங்க, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க. லண்டனுக்கு போனவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, மோசமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. சர்வைவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கஷ்டமாக இருக்கு. அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சொர்க்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரே மாதிரி பதவி அப்படின்னு இல்லை. நீங்க பண்ணின கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க பதவிகள், விதவிதமான பதவிகள் இருக்கும், நிறைய பிளேஸ் இருக்கும். ஒன்று ட்ரையான பிளேஸ், ஒன்று ப்ரெசண்டா இருக்க பிளேஸ். இது எப்படி இந்த உலகம் எப்படி இருக்கோ, இந்த உலகத்துல இருக்கிற மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா பேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்திலையும் இருக்கும். அந்த சொர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தே புண்ணியம் ஆசாத்திய, அவர்கள் என்ன பண்றாங்க, இங்க யஜ்ஞம் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி தே அவர்கள் புண்ணியம் சுரேந்திரலோகம் ஆசாத்திய, புண்ணியத்தினால உண்டாகக்கூடிய பலன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரேந்திரலோகம், சுர இந்திரலோகம். சுரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் இருக்கா பாத்தீங்களா, யார் தலைவனா இருக்கிற இந்திரலோகம், சொர்க்கலோகம். சுரர்கள் இருக்கக்கூடிய இந்திரன் இருக்கக்கூடிய சுரலோகத்தை, சொர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசாத்திய நன்றாக அடைந்து அங்க போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா திவி திவ்யான் என்ன அர்த்தம், இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போனோம் யாரும் ரிட்டர்ன் வர்றதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கொசு தொல்லை இருக்கு, சாக்கடை இருக்கு, டிராபிக் பிரச்சனை இருக்கு, எதுவுமே டிசிப்ளின் இல்லை, எந்த ரூல்ஸும் இல்லை. ஆனா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எப்படி இங்கேருந்து போனால் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் எய்ம் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, திவ்யான், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய திவி அப்படின்னா திவிபவம் திவ்யம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவ போகங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேவபோகான் அஷ்னந்தி,
அந்த போகங்களை எல்லாத்தையும் அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லி வருது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் ஈஸ்வரன்னு தெரியாம அவங்க அக்னி வாயு அப்படின்னு அபிமானத்தோட அங்க இருந்துகிட்டு அவங்க இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள்லாம் அவங்களுக்கு பண்ணி ஈஸ்வரனை தூக்கி ஓரமா வச்சுட்டு, விஷ்ணு பகவான் வந்தாருன்னா நீ வா உனக்கும் ஒரு ஆகுதி கொடுக்குறேன், எடுத்துட்டு ஓரமா போய் உட்கார்ந்துரு, மற்ற தேவதைகள் மாதிரியே நீ உட்கார்ந்துரு அப்படின்னு விஷ்ணுவை தூக்கி ஓரமா வச்சுட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரையும் சிவபெருமானையும் கூப்பிட்டு, சிவபெருமான ஐயா அந்தாலும் உள்ளேயே சேர்க்கக்கூடாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு இப்படி இருக்காரு. யஜ்யத்துல அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகுதியை கொடுக்க கூடாது. விஷ்ணுவுக்காவது வந்து பாத்தீங்கன்னா போனா போகுது, விஷ்ணுக்கு போனா போகுது அப்படின்னு ஒரு ஆகுதியை கொடுத்து ஓரமா உட்கார வச்சிருவாங்க. சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியே இல்லை. தக்ஷ பிரஜாபதியோட கதை வந்து பாத்தீங்கன்னா புராணத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. பெரிய முக்கியமான பிரஜாபதியில தக்ஷ பிரஜாபதி, அவர் வந்து சிவபெருமான சொல்றாரு போயா அப்படின்ட்டு. சத்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சதி வந்து பாத்தீங்கன்னா தீயில இறங்குறாங்க. வீரபத்ரனா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணி இப்போ இவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு காலம் உடைச்சது. ஒவ்வொருத்தரும் தேவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, வீரபத்ர அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா பரிபவம் பண்றாங்க, அவமதிக்கிறாங்க. அது மாதிரி அவமானம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு இதை செய்கிறார்கள். பாஷ்யத்துக்கு வந்து திரைவித்யானா எதை எடுக்கணும், ஆச்சாரியர் சொல்றாரு ரிக் யஜு சாம விதோ. ரிக்கு யஜு சாமத்தை அறிந்தவர்கள், ரிக்கு வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், இந்த 3 வேதங்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வேதங்களால் என்னை அறிந்தவர்கள். மாம் வஸ்வாதி ரூபினம், தேவரூபினம். ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வசுக்களா இருக்கேன், நான் தான் அக்னியா, வாயுவா, இந்திரனா, பிரஜாபதியா, எல்லா ரூபத்திலையும் நான் இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தங்கந்தன மூக்குத்தி கம்மல் ஒட்டியானமா இருக்கு. ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் பிரேஸ்லெட்டுன்னு எப்படி விவகாரம் பண்றோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கக்கூடிய பகவானை விட்டுட்டு மேல இருக்க வேஷத்தை வந்து பாத்தீங்கன்னா வஸ்வாதி தேவர்களா நம்ம தனின்னு நினைச்சுக்கிட்டோம். ஈஸ்வரனை விட்டுட்டு தனியா இருக்காரு. அவ்யக்த மூர்த்தினா ததம் வந்திருக்கா, 4வது ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். மொத்த கிரியேஷன்லயும் பகவான் எப்படி இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். இதுதான் முக்கியமானது. ஈஸ்வரன் இல்லாம ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்தர்யாமியை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு தேகத்தை சத்தியம் நினைச்சுக்கிட்டு அவங்கவுங்க தேகத்தை எப்படி அபிமானிக்கிறோமோ அதே மாதிரி தேவர்களும், தேவர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞானியா இருக்கக்கூடிய தேவர்களும் இருக்காங்க. எந்த ஒரு ஞானம் இல்லாம அஜ்ஞானிகளா இருக்கிற நல்ல போகிகளா இருக்கிற தேவர்களும் இருக்காங்க. ஒரு இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானத்தை உபதேசிக்கிற இந்திரனும் இருந்திருக்கான். ஒரு இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழான நிலையில போகியா இருந்திருக்க இந்திரனும் இருந்திருக்காங்க. எல்லாம் போஸ்டிங் தான். இப்ப நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் சில பேர் நல்ல நாலேஜோட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பரிபக்குவமே இல்லாத ஆட்களும் பதவிக்கு வராங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவதா பதவின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் சமயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன கர்மம் பண்ணினா எத்தனை காலம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியும் அந்த சொர்க்கத்துல அப்படின்னு. அது மாதிரி தேவதைகள் ரூபத்துல இருக்கிற என்னை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வஸ்வாதி தேவ ரூபியர்கள் எப்படி இருக்காங்க, சோமபாகா. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எதை சுவாமி குடிக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் தேவர்களா இருக்காங்கன்னா எதையாவது அவங்க ஸ்பெஷலா ஏதாவது குடிக்கணுமே, காயகல்பம் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா ஆமாமா காயகல்பம் இருக்கு. சோமபாகா, சோமபாகனா என்ன அர்த்தம் எடுக்கணும், சோமம் பிபந்தி இது சோமபாகா, சோமரசத்தை குடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு ரேஷன் இருக்கு. எப்படி மிலிட்ரிக்காரங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பாட்டில் அப்படின்னு கொடுப்பாங்க. மிலிட்ரிக்காரங்கள்லாம் ஃப்ரெண்டா வச்சுப்பாங்க லோக்கல்ல இருக்கவங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரக்கு கிடைக்கும் அப்படின்னு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரிக்காரங்களுக்கு அவங்களோட கேடருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பதவிக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டியும் அதே மாதிரி வந்து குவான்டிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சொர்க்கத்திலையும் கூட உனக்கு இவ்வளவுதான்ப்பா ரேஷன் அப்படின்னு சோமரசத்தை வச்சிருப்பாங்க. நல்லா சோமபானத்தை பண்ணி பிபந்தி, அது அவங்களுக்கு பேர் சோமபாகான்னு பேர். சோமபானத்தை குடிப்பவர்கள். தேனையேவ சோமபானேன, அந்த சோமபானம் என்ன பண்ணும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்த பாப்பாகா சுத்த கில்பிஷாகா. நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதுக்கள்கிட்ட வந்து சொல்லுவோம்,
நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சா அடிக்கிறவன் நாரி சோரி, நாரி சோரின்னு சொல்லுவோம். கஞ்சா அடிக்கிற சாது வந்து பார்த்தீங்கன்னா உத்தமமா இருப்பான் அப்படின்னு. இன்னும் பார்த்து ஆச்சரியமா இருக்கு, கஞ்சா அடிக்கிற சாது வந்து உத்தமமா இருப்பான். ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சா அடிக்கிற சாது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துல தப்பு பண்ணவே மாட்டான், பெண்களை எடுத்து கூட பார்க்க மாட்டான். அதே நேரத்துல வந்து சோரி திருடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சா அடிக்கிறவன் திருட மாட்டான். அதனால நாகா பாபாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கஞ்சா அடிக்கலையா நீ எப்படி சாதுவா இருக்குன்னு எங்களை பார்த்து கேட்பான். நீ எப்படியா சாதுவா இருக்க? சாதுவா இருக்கணும்னா நீ கஞ்சா அடிச்சா சாதுவா இருப்ப. நாரினா பெண் பக்கம் பார்வை போகாது, சோரினா திருட மாட்டான், எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே போதை தான். புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தம்பமாயி அது பாட்டுக்கு இருக்கும். ஏதாவது உணர்வு வந்தால் தானே நீங்கள் எதையாவது பண்ணணும்னு தோணும். அப்படியே போதையிலேயே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்சா அடிக்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா சிவபிரசாதம்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க, மகாதேவ்கா பிரசாத் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதே நேரத்தில் தண்ணி அடிக்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் போதை தானே சுவாமி அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு போதைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. இந்த போதை என்ன பண்ணுவோம், தண்ணி அடிக்கிறவன் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா திருடுவான். தண்ணி அடிக்கிறதுக்கு இப்போ ஊர்ல எல்லாம் நடந்துகிட்டு இருக்காதான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிகிட்ட இருந்து நகையை திருடிட்டு போயிடுவான், பணத்தை எடுத்துட்டு போயிடுவான், எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் திருடுவான். அதே மாதிரி பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்னஸா இருப்பான், ஸ்திரீ விஷயத்துல. அப்ப பாருங்களேன், கஞ்சாவும் போதை தான், அதே நேரத்துல ஆல்கஹாலும் போதை தான். ஆனா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோமபானத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணத்தை அதிகப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா தப்பான காரியங்கள்ல ஈடுபடவே வைக்காது. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா சுகபோகத்திலேயே புத்திய வச்சு தப்பான காரியம் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்க அழுக்கு எல்லாம் போயிடும், ராகத்வேஷங்கள் எல்லாம் போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போக வாசனை மட்டும் போகவே போகாது. இதெல்லாம் புராணத்துல இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தேவர்கள் வந்து மிதமிஞ்சிய போகம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகமோ போகம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு எப்படி இருக்கும், சத்துவ குணமா இருக்கும். அதனால யாரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாப்பமும் பண்ண மாட்டாங்க. சுத்த பாப்பம் இல்லாத, அதான் பூத்த பாப்பாக, பாப்பங்கள் எல்லாம் தூய்மை அடைந்தவர்களாக, சுத்த கில்பிஷாக, கில்பிஷங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தேவதைகளை இங்க இருக்கிற நம்ம ஆட்கள் புராணங்கள் மூலமா இங்க அங்க படிச்சு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரெல்லாம் யஜ்யம் பண்றாங்களோ இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தோட வாசனை, சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த வாசனை, அந்த வாசனை இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப சொர்க்கத்துக்கு நம்ம போகணும், திரும்ப அது மாதிரி தேவதா பதவியை அடையணும் அப்படின்னு யஜ்யங்களால். என்ன யஜ்யம்? அக்னிஷ்டோமாதிபிகி இஷ்டுவா. அக்னிஷ்டோமம்னு சொல்லக்கூடிய யாகங்கள் நிறைய இருக்கு. அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் சொர்க்க காமஹா, சோமேன யஜேத சொர்க்க காமஹா, வாஜ்பேயேன யஜேத சொர்க்க காமஹா, வாஜேன யஜேத சொர்க்க காமஹா. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா விதமான யாகங்கள் சொர்க்கத்துக்கு போறதை பத்தி சொல்லுகின்றது. அந்த எல்லா யஜ்யங்களாலையும் இஷ்டுவானா பூஜையித்துவா, நல்ல இஷ்டின்னு சொல்லக்கூடிய கர்மத்தை நல்லா பண்ணி பூஜை பண்ணி தேவர்களுக்கு என்ன பண்றாங்க, எதை பிரார்த்திக்கிறாங்க? சொர்க்கத்திம். சொர்க்கத்திம் என்ன அர்த்தம்? சொர்க்கம். எப்படிப்பட்டது சொர்க்கம் அப்படின்னா சொர்க்கமனா, சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்க கமனம். சொர்க்கத்தி சொர்க்க கமனம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போற பாதையை, கதி அப்படின்னா பாதை, மார்க்கம். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தாம் பிரார்த்தையந்தே, அந்த தேவர்களை பார்த்து ஐயா சுவாமி ஒரு சீட்டு கொடுங்க, நானும் வந்துடுறேன் உங்க கூட, எனக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க, எனக்கு ஒரு பாதையை திறந்து விடுங்க, நானும் உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஃபாரின் போறவங்கலாம் பாத்தீங்கன்னா முன்னாடி, இப்பெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. 2000க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருக்கிறா, ஏதாவது வந்து ஒரு விசா கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்களேன், அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா எனக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு தெருவில் வந்து ஒருத்தர் ஒரு ஃபாரின்ல இருக்காருன்னா போதும், அவரை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஊர்ல இருந்து வந்தாருன்னா போதும்,
ஜிஜி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கலாம், ஏதாவது சான்ஸ் இருக்கா நான் வரத்துக்கு அப்படின்னு. அப்ப அதே மாதிரி இந்த தேவதைகளை எல்லாத்தையும் இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயா சுவாமி எனக்கு ஒரு விசா கொடுங்களேன், எனக்கு ஒரு விசா கொடுங்களேன் கிடைச்சா அப்படின்னு பிரார்த்தனை பண்றவங்களாக இருக்கிறார்கள். சரி, அப்படி பிரார்த்தனை பண்ணி இந்த கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி தேச்ச புண்ணியம், புண்ணிய பலம், நிறைய புண்ணிய கர்மாவை பண்ண சொல்லியிருக்கு வேதத்துல. நல்ல நிஷ்டையோட இருந்து அந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்க, புண்ணிய கர்மத்தை பண்றது மூலமா புண்ணிய பலம் ஆசாத்திய, ஆசாத்திய அர்த்தம் சம்பிராப்பிய, நல்லா அந்த புண்ணிய பலனை அடைந்து அது பலன் கொடுக்கும்ல. பலன் என்ன சுவாமி அப்படின்னா சுரேந்திர லோகம். அந்த சுரேந்திர லோகம் சொல்லக்கூடிய இந்திர லோகத்தை, சொர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு அந்த சுரேந்திரன் எப்படிப்பட்டவன், இந்திரன் யாருப்பா அப்படின்னா அவன் இந்திரனுக்கு ஒரு பேர் இருக்கு, சதக்கிருதோஹோ, 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரன். அதனால அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சதக்கிருதோஹோன்னு பேரு. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருக்கான், ராஜாவா இருக்கான். அப்ப ராஜாவா இருக்கிறவன் யாரு, நம்மள மாதிரியே இருந்த ஒரு ஆள் தான். நல்லா புராணங்கள்லாம் படிச்சு கேட்டு ஆசை வந்து பாத்தீங்கன்னா 100 யாகங்களை பண்ணினவன். அதனால அவனுக்கு பேரு சதக்கிருதோஹோன்னு பேரு. அப்படிப்பட்ட இந்திரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய ஸ்தானத்துக்கு பேரு சொர்க்கலோகம், சுரேந்திர லோகம்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா அஷ்யந்தி, அதை அடைந்து, அஷ்ணந்தின என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா புஞ்சதே, அங்க போய் எதுக்காக போறாங்க அப்படின்னு கேட்டா இங்க இருந்து ஆசைப்படுறாங்க. என்ன 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 சுவாமி ஆசை அப்படின்னு கேட்டா நிறைய ஆசை இருக்கு. இங்க இருந்து போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா திவ்யான், திவ்ய போகங்களை வந்து பாத்தீங்கன்னா போகிக்கின்றார்கள். எவ்வளோ எனக்கு கூட ஆசையா தான் இருக்கு. மைசூர் பாக் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஒரு 4 கிலோ சாப்பிடணும்னு ஆசை. நேற்று ஒரு 2 நாளுக்கு ஒரு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்வீட், இப்போ என்னோட அரவணை பாயசம் வந்து வச்சிருக்கு, இன்னும் தொட்டு கூட பார்க்காம இருக்கேன் நான். நல்ல அபிஷேகம் பண்ணி அரவணை பாயாசமும் ஏதோ நெய்யும் கரெக்டாக கொண்டு வந்து வச்சிருக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னு அப்படியே வச்சிருக்கேன். அப்போ வந்து சொர்க்கத்துக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ மைசூர் பாக்கு சாப்பிட்டாலும் என்ன ஆகாது, சுகர் ஏறவே ஏறாது. எவ்வளோ சூப்பர்ல, எவ்வளோ போகங்கள், காது வந்து எவ்வளோ ஆடியோ கேட்டாலும் எதுவும் ஆகாது, கண்ணு எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. ஒரே டான்ஸ் தான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நம்மள ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒன்றுமே இல்லைங்க. நான் இங்கேருந்து திருவண்ணாமலை இது தமிழ்நாட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முறை போய் ரிஷிகேஷில் இறங்குறேன். ரிஷிகேஷில் இறங்கணும்னு அங்கே இருக்கிற தெருக்கூட்டுற பொம்பளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு, இன்னொரு இவ்வளோ அழகா இருக்காங்களேன்னு. வெள்ளத்தோல் தான், வேற எதுவும் இல்லை. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெள்ளத்தோல், யூபிக்காரங்க எல்லாம் அந்த கோதுமை கலரு, அந்த கிளைமேட்டு, அந்த மண் இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர் பொம்பளைங்கள்லாம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் கலராக இருந்தாவே நமக்கு தேவதை மாதிரி தெரியும். அங்கே ஊரில் போய் இறங்குனா, யூபியில் போய் இறங்கி ரிஷிகேஷில் இறங்கி இப்படி பார்த்தா, சுற்றி பார்த்தா எல்லாம் தேவதையாவே கண்ணில் தெரியாங்க. இன்னும் உத்தரகாசிக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் அவ்வளோதான். நம்ம ஹீரோயின்லாம் ஒன்றும் இல்லை, இங்கெல்லாம் சும்மா லோ லெவல். இதெல்லாம் பிரமிச்சு போயிட்டு என்னடா இப்போ எல்லாமே இப்படி இருக்காங்களே அப்படின்னு. இதே மாதிரி தான். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவ கன்னிகைகள், திலோத்தமான என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு அணுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தமமான அழகு, சௌந்தரியம். ரம்பா, ஊர்வசி, திலோத்தமானி, நம்ம எதையெல்லாம் இங்க புராணங்கள்ல படிக்கிறோமோ அவங்கெல்லாம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க நிறைய ஹோமங்கள் யஜ்யங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துல வருவாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. இன்னும் அதிகமா ஹோமம் பண்ணியிருந்தீங்கன்னா பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா கை கால்லாம் அமுத்தி விடுவாங்க, மசாஜ்லாம் பண்ணி விடுவாங்க. இன்னும் நீங்க பண்ற கருமத்துக்கு ஏத்த மாதிரி தேவ கன்னிகைகள் அங்க நிறைய கிடைப்பாங்க. நீங்களாம் ரொம்ப சிரிக்காதீங்க. காமத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா காமத்தை விடாம இது எதுவுமே நடக்காது. நல்ல பவித்திரமான பிராமணர்களாச்சே, என்ன பண்ண போறீங்க? அதாங்க இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? இங்க இருக்கிறவன் வந்து லோக்கல் ஆசைப்படுறான், நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒண்ணு ஆசைப்படுறீங்க. இங்க இருக்கிறவன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க நயன்தாராவை, வேற ஏதாவது புதுசா நடிகைகள் யாராவது இருந்தாங்கன்னா இவங்க கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒருத்தன் கனவு கண்டுட்டு இருப்பான். நீங்க உட்கார்ந்துட்டு என்ன கனவு கண்டுறீங்க? தேவலோக கன்னிகைகள் இருந்தா. இந்த முஸ்லீம் மதத்துல கொஞ்சம் ஓப்பனா சொல்றாங்க, நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லாம இருக்கும். முஸ்லீம் மதத்துல கிளியரா இருக்கான், என்ன பண்றான், ஒனி ஒருத்தனை இங்க கொண்டனா அங்க வந்து 7 தேவ கன்னிகைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அட்ரா இங்க பூந்து விளையாடுங்க, ஜிகாத். அதானே இங்க ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஜிகாத். அப்ப ஜிகாத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோகத்துல உனக்கு 7 கன்னிகைகள் கிடைப்பாங்க. இதே தாங்க, ஒரே ஆட்கள் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
அதை பூசி மொழிகி பவித்திரமா வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ய யாகங்கள் பண்ணிட்டு இருக்கார். சத்துவகுணம், இப்போ சத்துவகுணம்னா சத்துவ கன்னிகள் கிடைப்பாங்க. ஒரே தான், போகம் தான். லாஸ் வேகாஸ் எப்படியோ அதே தான். பாட்டியாவா என்னது இதுல தாய்லாந்துல ஏதோ சொல்ல பட்டாயா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, விபச்சாரம் தான். ஆட்டம் பாட்டம் ராத்திரி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம், வெறும் கேளிக்கைகள் தான், சூதாட்டம், இதுதான், வேற எதுவுமே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மண்ணாங்கட்டி புண்ணாக்கு கருமத்தை பண்ணிட்டு ஆசை என்ன பண்றீங்க அப்படின்னா அங்க போய் ஸ்பெஷலா அனுபவிக்கிற சாமி. ஆண் பெண் பேதம்லாம் இல்லைங்க, ஒரே காமம்ன்றது ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான் எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க போனா வேற என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா திவ்ய போகங்கள். ஆகாச விமானத்துல பறந்து போலாம். இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கா அதோட ஸ்பெஷல். அங்க எந்த ஒரு இது இல்லாம எல்லாத்துக்கும் அங்க ஐராவதம் இருக்கும். யானை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை யானை வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை யானையில பறந்து போவான், பார்க்கலாம். நம்ம ஹீரோ ரஜினிகாந்த் போனா வந்து எப்படி கூட்டம் கூடுதோ அங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இந்திரன் போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் பார்த்து நீங்க நினைச்சதெல்லாம் கேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்பத்தருன்னு ஒரு மரம் இருக்கும். 2 மசால் தோசை அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஆமா 2 மசால் தோசை. சும்மா வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை எல்லாம் பண்ண முடியாது. சும்மா சாதாரண தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு நீங்க ஊற்றி தருவாங்க, நம்ம இதுல வார்த்தை தருவாங்க. ஆனா நீங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மசால் தோசைன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி வந்து நின்றோம். என்ன ஆச்சரியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா திவ்ய போகங்களை வந்து பாத்தீங்கன்னா திவிபோகான், திவிபவான், திவ்யான், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய போகங்களை எப்படிப்பட்ட போகங்கள் ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ராகிருதான் தேவபோகான். பிராகிருத்தம்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சாப்பிடுறோமே, என்ன யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம்ன்றது அவங்களுக்கு 1 நாள். இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்றேனோ மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா என்னவா ஆயிடுது, மலமா போயிடுதா. இதை ஒருத்தன் மேல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான், நிச்சயங்களா இவங்க உட்கார்ந்து பாரு எதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஷிட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டா தெரிஞ்சு மறுநாள் தான் மலமாகுது. தேவதையோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 1 நாள் அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு என்ன தெரியும், பரிணாமம் தெரியும். நம்மளை பார்ப்போம், ஐயோ இந்த ஜீவர்கள் ஏண்டா இது மாதிரி இதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த லோகத்துல இருக்கிற எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா வைராகியம் இருக்கும். அப்ப அது எப்படிப்பட்ட இது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொப்பனத்துல சாப்பிட்றது என்னது, சொப்பனத்துல சாப்பிட்ற போகம் என்ன போகம்? அங்க உட்காந்து நல்லா சாப்பிடுறீங்க போகம். ஏதாவது பாடி இருக்காங்க, ஏதாவது ஸ்தூல வஸ்துக்கள் ஏதாவது இருக்கா? இல்ல. எப்படி வந்து பாத்தீங்கன்னா மானசத்துல நம்ம ஒரு சொப்பனத்துல நல்ல சொப்பனத்துல போகம் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிற போகங்களுக்கு பேரு திவி போகம் அப்படின்னு பேரு. திவ்ய போகங்கள் அப்படின்னு அர்த்தம். பிராகிருதம் இல்ல. பிராகிருதம்னு அர்த்தம் இப்ப இங்க பிரகிருதியில இருந்து உண்டான இந்த சுகம், இந்த பஞ்சபூத்தங்களோடது, இங்க ஸ்தூல பஞ்சபூத்தங்களோட சுகம் இல்லவே இல்லை. அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம போகங்கள். அந்த போகங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, தேவ போகான், தேவானாம் போகாகா தான் என்ன பண்ணுது, புஞ்சதே, அவர்கள் அங்க போய் நல்லா அனுபவிக்கிறார்கள். சொர்க்கத்துக்கு ஒரு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா தந்திர வார்த்திகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சொர்க்கத்துக்கு லட்சணமா பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இதைதான் சொல்றாங்க. சொர்க்கம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தவனந்தரம். என்ன துக்கேன சம்பின்னம், எது துக்கத்தோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ கொடுக்க. இப்ப நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, நான் வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துல டெய்லி மாம்பழம், எனக்கு மாம்பழம் மோர் சாதமும் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா மாம்பழம் வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவேன், இல்லைன்னா இறங்கவே இறங்காது. மாம்பழம் சாப்பிடவே கூடாது சுகர் பேஷண்ட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்பழம் டெய்லி ஒவ்வொரு மாம்பழம். என்ன ஆகி போச்சு சுவாமி அப்படின்னா 4 நாள் சாப்பிட்டோன்னா 4 கிலோ கம்மி ஆகி போச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது முகம் இப்படி ஆகிப்போச்சு. அடப்பாமே, சுகம் இருக்கா? ஆமா, சாப்பிடும் போது சுகம். சாப்பிடும் போது போகம் பண்ணும் போது எல்லா போகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க சுகம் தருது. ஆனா அது என்ன பண்ணுது, இம்பாக்ட், அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேகங்களை நஷ்டப்படுத்துறதா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருக்கிற சுகம் எத்து ந துக்கேன சம்பின்னம். என்ன துக்கேன சம்பின்னம்,
துக்கத்தோடு சம்பந்தம் இல்லாதது சாப்பிட்டதுக்கு பிறகும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வரவே வராது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹல்வாவை எவ்வளவு சாப்பிட முடியும்? 100 கிராம் சாப்பிட்றதே கஷ்டம். அதுக்கு மேல வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆசை இருக்கும் மனசுக்குள்ளார, ஆனா வந்து சாப்பிட முடியாது. ஆசை இருக்கும், ஆனா நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆனா சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ ஆசை இருக்கோ அவ்வளோ ஆசைப்பட்டதை வந்து அனுபவிக்கலாம். துக்கத்தோடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத சுகம் அங்க கிடைக்கும். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சுகம் அனுபவிக்கிறதா இருந்தாலும் பே பண்ண இருக்கு. இந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. கூட நச்சகிரஸ்தம் அனந்தரம், சரி சுகத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அதனால அடிக்ஷன், அதனால வந்து பாத்தீங்கன்னா பிபி, சுகர் இது மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஏதாவது ஆகுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சுகத்தை அடைஞ்ச பிறகும் எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 18-20 வயசுல யங்காவே இருப்பீங்க. உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபிட்னஸ்ல இருக்கும். அந்த தேவதா பதவி முடிகிற வரைக்கும் எதுவுமே ஆகாது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு பாடி. அப்ப எப்படி இருப்பீங்கன்னு கேட்டா, எவ்வளவு அனுபவிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. அபிலாஷோ உபநீதம் ச, அபிலாஷான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் மனசுக்குள்ளார தோணுதோ கேட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா டும் 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 நமக்கு முன்னாடி வந்து நின்றோம். மசால் தோசை வந்துடும், நெய் ரோஸ்ட் வந்துடும், அடையவியல் வந்துடும். இங்க வைஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படின்னு அழுத்துக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க டும் டும்னு வந்துடும். கல்பத்தருலாம் இருக்கு, அங்க காமதேனு கல்பத்தரு இதெல்லாம் இருக்கு, சிந்தாமணிலாம் இருக்கு. எல்லாம் நினைச்ச மாத்திரத்துல எல்லாம் பண்ணு. அபிலாஷோபநீதம் ச தத் சுகம் ஸ்வ பதாஸ்பதம், அதுதான் சொர்க்கத்தினுடைய அடையக்கூடிய பதம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகம். அப்படி அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆசையை அனுபவிக்கிறதுக்கானது மட்டும்தான். சொர்க்கத்துக்கு போறதுக்கான நம்ம என்ன பண்றோம்? யஜ்யம் நடக்குது, யாகம் நடக்குது அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அப்ப யாராவது கேட்கலாம், அப்போ யாகங்கள்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யோ வை விஷ்ணு, நல்லா தெரிஞ்சுங்க. யஜ்ய ரூபத்துல யார் இருக்கா? விஷ்ணு இருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதத்துல யம தர்மராஜா சாவித்திரிட்ட ஒரு வசனம் இருக்கு. சாவித்திரி இருக்காங்கல்ல, சாவித்திரி வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் சாவித்திரி, நம்ம காயத்ரியில யூஸ் பண்ற சாவித்திரி வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் எடுத்தவங்க, ஒருத்தரோட பிரார்த்தனைக்காக அவதாரம் பண்ணவங்க. அவங்க சாவித்திரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கணவன் இறந்து போனதுக்கு பிறகு கணவனை கூப்பிட்டு வரதுக்காக யமலோகத்துக்கு போறாங்க. யமதர்மன்ட்ட இருந்து உபதேசம் வாங்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யமதர்மனுக்கும் சாவித்திரிக்கும் இருக்கிற வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பிராமணர்களை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கின்றார். என்ன பிராமணர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நிஷ்காம பிராமணர்கள், ஒருத்தர் சகாம பிராமணர்கள். யாரெல்லாம் இந்த யஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா காமத்தோடு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சகாம பிராமணர்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல போய் கீழே போய், மேல போய் கீழே போய் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யார் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுமயம் அப்படின்னு நினைச்சு, யஜ்யோ வை விஷ்ணு, பகவான் தான் யஜ்ய ரூபத்துல இருக்காரு அப்படின்னு நான் அவரை பூஜை பண்றேன் இந்த யஜ்யத்தினால, எனக்கு எந்த பலனும் வேணாம் அப்படின்னு யஜ்யங்களை ஆசையில்லாம பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானோட பரமபதத்தை அடைகிறார்கள் அப்படின்னு யமதர்மராஜா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம சொல்ற இந்த லோகத்துல நடக்கிறது எல்லாம் எதெல்லாம் காமியமா பூஜை நடக்குதோ, சண்டி ஹோமம் நடக்குது பாருங்க, எவ்வளோ அருமையா நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல நீங்க என்ன கர்மம் பண்ணாலும் சிப்ரம் பவதி பாரத், ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? பலன் கிடைச்சு. அதனால எல்லாரும் அக்னி கர்மம் பண்றாங்க. அக்னி கர்மம் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ இமீடியட்டா பலன் கிடைச்சு, டைரக்டா பலன் கிடைக்கிறது அக்னி கர்மம். அப்ப அதான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன இன்டென்ஷன்? எல்லாம் போகம், போக வாசனை, எல்லாத்துக்கும், வேற எதுவும் இல்லை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமானது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால 2:18 அப்படின்னு 2:18 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து மாண்டூக்கிய காரிக்கால 2:18 வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஸ்பெஷல் நம்ம சொல்றோம்ல, என்ன சுவாமி ஸ்பெஷல்னா, ஒரு புண்ணாக்கு ஸ்பெஷல் நம்ம மனசுல நல்லா புரிஞ்சு. ஸ்தான விசேஷம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எப்பவுமே எடுத்தது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன்ல, மகாராஷ்டிராவோட பார்டருக்கு போனீங்க அப்படின்னா, கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டருக்கு போனீங்கன்னா
ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பொமோகிரானேட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபுல்லா பொமோகிரானேட் தான், சிவப்பு சிவப்பா இருக்கும். ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னா இங்க காட்டிலும் அதிகமான பெருசு பெருசா இவ்வளவு பெரிய பழங்கள் வந்து பொமோகிரானேட் இருக்கும், ரெட் கலர். இங்க வந்து மகாராஷ்டிரா பார்டருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸா கிடைக்கும். ஆனா இந்த ஊர்ல நீங்க பொமோகிரானேட் செடி வச்சீங்க அப்படின்னா சரியாவே வராது, எல்லாம் காஞ்சி காஞ்சி போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க விளையாதது அங்க விளையுது. அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹிமாச்சல் போயிட்டீங்க அப்படின்னா ஆப்பிளா தொங்கும். நீங்க பாட்டுக்கு போய் படிச்சு மரத்துல இருந்தே படிச்சு சாப்பிடலாம். நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஹிமாலயாஸ்ல போகும்போதே கங்கோத்திரிக்கு முன்னாடி அது இருக்கு. இங்க வருமா? இங்க வரும். அப்ப ஆல்ப்ஸ் மலையில என்ன கிடைக்குமோ அது இங்க கிடைக்காது. இங்க கிடைக்கிறது ஆல்ப்ஸ் மலையில கிடைக்காது. இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தான விசேஷம். அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கத்துல போனா அது வேற, இது வேற, அமெரிக்காவுக்கு போனா வேற. சொப்பனத்துல எப்படியோ அதே மாதிரிதான் சொர்க்கமும் கூட. இதுவும் திருஷ்யம், சொப்பனமும் திருஷ்யம், ஜாகிரதமும் திருஷ்யம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஸ்தூலம், ஒன்னு சூக்ஷ்மம். இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம இங்க ஜாகிரதத்தில் அனுபவிக்கிறது எல்லாமே ஸ்தூல பதார்த்தங்களை அனுபவிக்கிறோம், சொப்பனத்தில் அனுபவிக்கிறது சூக்ஷ்ம பதார்த்தங்கள் அனுபவிக்கிறோம். இதே மாதிரி தான் பரலோகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் சூக்ஷ்மம், இங்க இந்த ஜெகத்தில் அனுபவிக்கிறது எல்லாம் ஸ்தூலம். ஆனா ரெண்டுமே என்ன அப்படின்னா திருஷ்யம், ரெண்டுமே திருஷ்யம். அந்த 2:18 வந்து 2:8 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, அபூர்வம் ஸ்தானி தர்மோஹி யதா சொர்க நிவாசினாம் தானயம் பிரேக்ஷ்யதே கத்வா யதைவேக சுசிக்ஷிதா. இங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அங்க போனா அது கிடைக்கும், இது கிடைக்கும். தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேத பண்டிதர் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கர்மா பண்றாரு. அப்ப அவருக்கு தெரியும் இல்ல சொர்க்கத்துக்கு போனா என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு. சாஸ்திரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு அவங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அங்க போனா இது இருக்கும்பா அது இருக்கும்பான்னு ஆசையை தூண்டி, அமெரிக்கா போனா அங்க அது இருக்கும் இது இருக்கும், நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல கொசு இருக்காது, இது இருக்காது, அப்படிலாம் சொல்லி 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 நமக்குள்ளார எப்படி இம்பல்ஸ் ஆகுதோ அது மாதிரி சுசிக்ஷிதா, நல்லா படிப்பிக்கப்பட்டவன் இங்க யஜ்ஞங்களை நல்லா பண்ணி அவன் அங்க போய் என்ன பண்றான், சொர்க்கத்துக்கு போய் அந்த சொர்க்க போகங்கள் அனுபவிக்கிறான். அபூர்வம், இங்க பார்க்காததை எல்லாத்தையும் அங்க பார்க்கிறான். சொர்க்கத்துல என்ன சுவாமி பார்க்காதது என்ன சுவாமி அப்படின்னா வெள்ளை யானை வந்து பாத்தீங்கன்னா இந்திரன். ஆஹா, வெள்ளை யானைப்பா, இந்திரன் போறான். நம்ம இது வரைக்கும் நம்ம புராணத்துலதான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்திரன் போறான், எப்படி இருக்கான், வஜ்ராயுதத்தோட எடுத்துக்கிட்டு இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தெருவுல போயிட்டு இருப்பான், நகர்வலம். ஐராவதத்தை பாப்பீங்க, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து இங்க ரோட்ல போற கார் தான் நம்ம பார்த்துருக்கோம், டிராபிக். அங்கெல்லாம் அப்படி இல்லை. ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அது கார் கூட இல்லை, கார் அப்படின்னா கார் வந்து நின்றோம். கார் எப்படி பண்ணோம், இது ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அப்படியே பறந்து போக ஆரம்பிக்கும். நம்ம எல்லாத்தையும் ஹையர் எண்ட்னு ஆசைப்படுறோமா? ஃபர்ஸ்ட் நோக்கியா போன் வாங்கணும், அதுக்கப்புறம் சாம்சங் வாங்கணும், அதுக்கப்புறம் ஆப்பிள் வாங்கணும். ஆப்பிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ரிலீஸ் ஆகுறது இது ஹையர் எண்டோ. அதை கார்லேயும் அதே மாதிரி மாருதி 800 மெதுவா இப்பெல்லாம் வந்து ஆசைலாம் ரொம்ப பெருசா போச்சு. அப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஹையர் எண்டுக்காக ஒவ்வொன்றையும் ஆசைப்படுறோம், இதோட பெஸ்ட் அப்படின்னு. சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் தான், சொர்க்க போகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அபூர்வம் அப்படின்னு அர்த்தம், ஏற்கனவே பார்க்காத போகங்களை எல்லாத்தையும் அடைகிறான். அந்த அபூர்வம்ன்றது என்ன சுவாமி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அபூர்வம்னா என்ன அர்த்தம், இங்க பார்க்காதது அங்க கிடைக்குது, அவ்வளவுதான். இங்க இல்லாதது அமெரிக்கால இருக்கு, இங்க இல்லாதது ஆல்ப்ஸ் மலையில இருக்கு, இங்க இல்லாதது ஜெர்மன்ல இருக்கு, அதே மாதிரி இங்க இல்லாதது சொர்க்கத்துல இருக்கு. ஆனா இதுவும் திருஷ்யம், அமெரிக்காவும் திருஷ்யம், அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமும் திருஷ்யம். இந்த திரஷ்டா திருஷ்யத்தை விலைக்கு பார்க்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் தான், மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது. அப்ப புத்திசாலி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த போகமும் சொப்பன போகமும் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய போகமும் திவ்ய போகமும் கூட வாஸ்தவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அவர் எப்படி போய் அங்க சொர்க்கத்துல போய் பாக்குறாரோ, நம்ம சொல்ற
நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், ஜி அங்க அமர்நாத்துக்கு போனீங்கன்னா இதை பாருங்க, போற வழியில இதை பாருங்க, அதை பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதை கேட்டுட்டு நீங்க அங்க போய் அதெல்லாம் பாக்குறீங்க. ஆமா சாமி சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கேன், சூப்பர் சாமி, நீங்க சொல்லலன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பேன் சாமி அப்படின்னு வந்து சொல்றீங்க. இதே மாதிரி இந்த சாஸ்திரத்துல சொல்லி கொடுத்து இங்க சொர்க்கத்தை அடைஞ்சிங்கன்னா இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம்னு சொன்னோன்னே நீங்களும் யஜ்ஞ யாகாதிகளை பண்ணிட்டு அங்க போய் அந்த சொர்க்க போகத்தெல்லாம் அனுபவிச்சு ஆனந்தப்படுறேன். வாஸ்தவத்துல எல்லாம் திருஷ்ய மாத்திரம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 21வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். தேதம் புக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தி. தேதம் புக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தி. ஏவம் த்ரைதர்ம்யமனுப்ரபன்னாஹ ஏவம் த்ரைதர்ம்யமனுப்ரபன்னாஹ கதாகதம் காம காமா லபந்தே கதாகதம் காம காமா லபந்தே. தேதம் புக்த்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தி. ஏவம் த்ரைதர்ம்யமனுப்ரபன்னாஹ கதாகதம் காம காமா லபந்தே. அற்புதம். தே அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு போனாங்கல்ல, இங்க இருந்து யாரெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு போனாங்களோ, தே தம் விஷாலம் சொர்க்கலோகம், அந்த விஷாலமா இருக்கக்கூடிய சொர்க்கலோகம். நான் சொல்றேன், இதுக்கு மேல போக 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 சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை காட்டிலும் பெருசு. மனசுல நல்லா இருந்துச்சுங்க, ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை காட்டிலும் பெருசா இருக்கும், வியாபகமா இருக்கும். சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை காட்டிலும் சொர்க்கம் பல மடங்கு பெருசு, ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கக்கூடியது, விஷாலமானது, விஸ்தாரமானது. அங்க கோடிக்கணக்கான தேவர்கள், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பலன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இங்க 100 வயசு, அங்க 100 வயசுன்றது வந்து பாத்தீங்கன்னா தேவ காலம் ரொம்ப பெருசு. நம்மளோட 1 வருஷம் அவங்களுக்கு 1 நாள். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய லைஃப் டைம் இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய விஷாலமான அந்த லோகத்தில் தேதம் சொர்க்கலோகம், அந்த விஷாலமான சொர்க்கலோகத்தை புக்துவா நல்லா அனுபவிப்பான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட். நல்லா போகம் பண்ணிட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறை இருக்காது, நரமுடி வராது, நோய் வராது, மெமோலாம் ஒன்றும் அனுப்ப மாட்டாங்க சாமி சொர்க்கத்துல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 58 வயசான ரிட்டைர்மெண்ட் கிடைக்கும். நமக்கு தெரிஞ்சிடும் 58ல ரிட்டைர்மெண்ட், 60ல ரிட்டைர்மெண்ட்டுன்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பிபி வரும், சுகர் வரும், லைட்டா ஹார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வரும், செகண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ கவுண்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க. ஆனா அங்க ஒண்ணும் தெரியாது சுவாமி. சுகமா இருந்துகிட்டு இருப்பீங்க. திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கீழே வந்து அந்த தரை வந்து ஓப்பன் ஆகும், கீழே இறக்கி விட்டு முடிவாங்க. அவ்வளவுதான். நீங்க இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா அங்க யாருக்கும் தெரியாது. எந்த சமயத்துல நமக்கு சொர்க்கத்தோட டிக்கெட் முடியுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. டக்குன்னு இறக்கி விட்டு முடிவோம். நேற்று ஒரு மெசேஜ் பார்த்தேன். அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா PhD ஏதோ படிச்சுட்டு இருக்கு. திடீர்னு ஒரு SMS வருது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெயில் வருது. என்ன மெயில் அப்படின்னா, உன்னோட விசா டைம் முடிஞ்சு போச்சு, எங்கேயாவது போய்க்கோ அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து இமிகிரேஷன் ஆட்கள் வந்தாங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறீங்களா, நீங்களா கிளம்பிட்டீங்கன்னா திரும்ப வரலாம், நாங்களா வெளியேற்றணும்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோன்னு இந்த அம்மா உடனே கனடாக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான், போச்சு. படிப்பு பாதியில் நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது மாதிரி சரி, ஏதோ ஒன்று சும்மா எக்ஸாம்பிளுக்காக, ஏகபட்சம் திருஷ்டாந்தம், ஏகபட்சம். இங்கேயாவது வந்து ஒரு 3 மணி நேரம் டைம்லாம் கிடைக்குது. நீங்க அமெரிக்கால இருந்து லண்டன் போறதுக்காவது ஒரு வார்னிங், ஒரு மெயில் அனுப்புறாங்க, ஏப்பா நீ கிளம்புரு, உனக்கு விசா காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இது மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இமெயில்லாம் வராது. அந்த க்ஷணத்துல கீழே ஓப்பன் ஆகும், டக்குனு இறக்கி விட்டு முடியும். அவ்வளவுதான். நீங்க நீங்க தேவதாவா இருந்தது கூட உங்களுக்கு என்ன ஆயிடும், மெமரி போயிடும். டக்குன்னு மேகத்துல இறங்கிடுவீங்க.
மேகத்துல இருந்து மலை மேகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே பூமியில மழையா பெய்வீங்க. அதுக்கப்புறம் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சரீரம் அப்பா அம்மா வயிற்றுக்குள்ள ஃபுட்டு வழியா போய் சுக்ல சோனிதம் வழியா அம்மாவை அடைஞ்சு அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்துல பிறந்து திரும்ப அப்ப நம்ம எப்படி கீழே இறங்குறோன்றது எதுவுமே தெரியாது. ஆனா இங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. இது இருக்காதாங்க. அப்போ அது எல்லாத்தையும் நல்லா போகம் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. முக்கியமானது இந்த வார்த்தை எப்பவுமே ஞாபகத்தை வச்சுங்க. க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. நல்ல புண்ணியங்கள் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணமாகும் போது நம்ம பண்ண இங்க இந்த லோகத்துல பண்ணி புண்ணியம் பண்ணி தான் மேல போயிருக்கோம். அந்த புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போனோன்னு விஷா காலம் முடிஞ்சு போயிடும். விஷா டைம் முடிஞ்ச மாத்திரத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மர்த்திய லோகம் விஷந்தி பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு ஒரு வித்யா மூலமா சொல்லுது. சொர்க்கத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா மலைமேகம், சொர்க்கம் முதல் அக்னி, ரெண்டாவது அக்னி வந்து பாத்தீங்கன்னா மலைமேகம். மலைமேகம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் வந்து மலைமேகத்துக்கு வந்துடும். அந்த மலைமேகம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் பெய்ய போகுது, மழையா பெய்ய போகுதுன்னு தெரியாது. கூடி வரணும் மலைமேகங்கள் ஒன்னா கூடி வந்து உகாண்டால பெய்யுதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காலயா அண்டார்டிகாவிலையா அலாஸ்காலியா என்னன்னு தெரியாது. இல்ல இந்தியாலயா, இந்தியாவில் கும்பகோணத்துலயா எங்க தெரியாது. ஏதோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மழையா பெய்யுறீங்க. ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அக்னி இந்த பிருத்திவிக்கு வரா. முதல் அக்னி சொர்க்கம், ரெண்டாவது அக்னி மலைமேகம், மூணாவது அக்னி மலைமேகம் வந்து பாத்தீங்கன்னா மழையா பூமியில பெய்யுது ஆகுதி. இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா பூமி தான் ஆகுதி. பூமியில பெஞ்சோன நல்லா வந்து பாத்தீங்கன்னா தானியங்களா கிரைன்ஸா வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளா இவன் அந்த அன்னத்தோட சேர்ந்து அன்னம் ஆயிடுறான். அன்னமானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை யாரோ ஒருத்தர் சாப்பிடணும். சன்னியாசி சாப்பிடக்கூடாது. அப்ப யாராவது ஒரு கிரகஸ்தர் சாப்பிடணும். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னத்து ரூபத்துல உள்ள போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜாட்டரா அக்னி இருக்கு பாத்தீங்களா, அது 4வது அக்னி. அந்த ஜாட்டரா அக்னி ரூபத்துல உள்ள போய் அது வந்து இதா வந்து பாத்தீங்கன்னா வீரியமாய் அந்த வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவிட்ட கர்ப்பத்துல வந்து அவன் அது பண்றான். அந்த யோனி வந்து பாத்தீங்கன்னா 5வது அக்னி. இது வழியா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்துக்கு போய் அபாஷன் நடந்துடக்கூடாது, எதுவும் ஆகாம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அது குழந்தையா பிறக்கும். இந்த பஞ்சாக்னி வழியா என்ன பண்றான் அப்படின்னா மேல இருந்து ஜீவர்கள் மர்த்தியலோகம் சொல்லக்கூடிய இறந்து போகக்கூடிய இந்த மனுஷலோகத்துக்கு பிரவேசிக்கிறார்கள். ஏவம் இந்த விதமா திரைதர்மியம் அனுப்பிரபன்னாக இந்த 3 வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மகாண்டங்களையே சார்ந்தவர்களாக இருக்கின்றவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கதாகதம் காம காமா லபந்தே. வந்து போகக்கூடிய கதாகதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா போறது வர்றது, போறது வர்றது, சொர்க்கத்துக்கு போறது கீழே இறங்குறது, சொர்க்கத்துக்கு போறது கீழே இறங்குறது, இது மாதிரி போக்குவரவை உடைய அந்த காமங்களை ஆசைப்பட்ட காமங்களை அடைவதற்காக போக்குவரவுடைய அந்த சொர்க்கத்தை அடைகிறார்கள் அப்படின்னு ஸ்லோகம் முடியும். பாஷித்து வந்துருங்க. பாஷித்தாச்சர் சொல்ற தேதம் புக்துவா சொர்க்கலோகம் விஷாலம். சொர்க்கலோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா விஷாலமானது, விஸ்தீரணம்னு போட்டார் ஆச்சாரியர். ரொம்ப விஸ்தீரணமானது, ரொம்ப பெருசா இருக்கிறது. அந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க இருக்க போகங்களை எல்லாத்தையும் புக்துவா நல்லா அடைஞ்சி க்ஷீணே புண்ணியே புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணமான நிலையில மர்த்தியலோகம் இமம் விஷந்தி இறந்து போகக்கூடிய இந்த லோகத்தை, மரணம் சம்பவிக்கிற இந்த லோகத்தை ஆவிஷந்தி அப்படின்னா திரும்ப நுழைகிறார்கள். மேல போனவங்க திரும்ப பேக் டு பெவிலியன், திரும்ப இந்த லோகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா திரும்புகின்றார்கள். ஏவம் ஹி யதோக்தேன பிரகாரேன இந்த விதமா சொல்லப்பட்ட பிரகாரத்து மூலமா, சொல்லப்பட்ட பிரகாரம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைதர்மியம் கேவலம் வைதிகம் கர்ம. சொர்க்கத்துக்கு யார் போவா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர் ரிச்சுவல்ஸ். முக்கியமானது அதான் சொல்றேன். பித்ருலோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல், பித்ருலோகத்துல டாப் லெவல் பால்கனி தான் எது அப்படின்னா சொர்க்கம். சொர்க்கத்துக்கு கீழே வந்து தான தர்மங்கள் பண்ணக்கூடிய நிறைய புண்ணிய கர்மம் பண்றவங்களுக்குன்னு நிறைய லோக்கங்கள் கீழே இருக்கு. பித்ருலோகம்னு காமன் லோக்கம் அது. அந்த லோக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கேவலம் வைதிகம் கர்ம அனுப்பிரபன்னாக வெறும் வைதிக கர்மத்தை மட்டும் சார்ந்தவர்களாக கதாகதம் கதம்ச ஆகதம்ச கதாகதம் நல்ல போக்குவரவு உடைய லோக்கங்களை அடைந்து கமனாகமனம் காமகாமாக காமானு போக்குவரவுடைய ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா காமயந்தே அந்த காமங்களை ஆசைப்பட்டவர்களாக இது காமகாமாக லபந்தே.
கதாகதம் ஏவ நது சுவாதந்திரியம் கொச்சித்து லபந்தை இத்தியர்த்த. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமா எதையும் அடைவதில்லை, வைதிக கிரமத்தை பண்ணி தான் அதை அடைகிறார்கள் என்று அர்த்தம் முடிகிறது. இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.